அன்னைக்கு இன்டர்நேஷனல் கரியர்ல எந்த ஒரு பவுலரும் பண்ணாத விஷயத்த அந்த பவுலர் பண்ணியிருப்பாரு. சரியா 2007ல நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்காக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா இனி ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்கிற சமயத்துல ஸ்ரீலங்கா டீமை சேர்ந்த ஒரு பவுலர் 45வது ஓவரை பவுல் பண்ணி கடைசி 2 பாலுக்கு 2 விக்கெட்டை கண்டினியூஸா எடுப்பாரு. இதுக்கப்புறம் அதே பவுலர் 47வது ஓவரை பவுல் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 பால்ல திரும்ப 2 விக்கெட் எடுப்பாரு. ஆக மொத்தம் கண்டினியூஸா ஹேட்ரிக் விக்கெட்டோட ஒரு விக்கெட்டை சேர்த்து மொத்தமா 4 விக்கெட்ஸ் எடுத்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தொடர்ந்து 4 விக்கெட்ஸ் எடுத்த முதல் பவுலருங்கிற ஒரு புது ரெக்கார்டே பண்ணிருப்பாருங்க அந்த பவுலர். அதே மாதிரி 2019ல ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த ஒரு T20 மேட்ச்ல ஸ்ரீலங்கா இந்த ஸ்கோரை நியூசிலாந்துக்கு எதிராக கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பே இல்லைங்கிற சுச்சுவேஷன்ல சொன்ன அந்த ஸ்ரீலங்கா டீமை சேர்ந்த அந்த பவுலர் 3வது ஓவர் பவுல் பண்ணி கண்டினியூஸா 4 விக்கெட் எடுத்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வரலாற்றிலே இது வரைக்கும் எந்த ஒரு பவுலர் ஒரு தாட்டி கூட பண்ண முடியாத விஷயத்தை அப்போ அந்த பவுலர் 2 தாட்டி பண்ணி காட்டி தனக்குன்னு ஒரு யூனிக்கான ரெக்கார்டே வச்சிருக்காருங்க மனுஷன். அந்த லெஜெண்ட் பவுலர் வேற யாரும் கிடையாது, அவர்தான் நம்ம லசித் மலிங்கா.